ரங்கு, எவ்வளவு பெரிய தலைவர் நீங்க. இருட்டுனதுக்கு அப்புறம் கூட முக்காடு போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வரீங்க. அங்க ஒருத்தன் கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு பட்ட பகல்லையே ஜெயிலுக்கு போன அந்த செண்பகவல்லி செட்டப்பா இருக்கான். எவன சொல்ற? எவனா? அந்த சப் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர். ராஜசேகரா? அப்படியா நீ சொல்ற? நான் சொல்லல, இந்த ஊரே சொல்லுது. கவனிப்போம் கவனிப்போம். குட் மார்னிங் சார். இதுக்கு முன்னால நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கல்ல? ஆமா சார். அப்புறம் ஏன் உங்களை இந்த ஊருக்கு மாத்தினாங்க? ஒரு அரசியல் செல்வாக்குனால என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. ஐ see. நீங்க சர்வீஸ்ல சேர்ந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 3 வருஷம் ஆச்சு சார். இந்த 3 வருஷத்துல உங்களை 30 ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க இல்ல? எந்த ஒரு ஊர்லயும் முழுசா 3 மாசம் கூட நீங்க சர்வீஸ் பண்ணதில்லை. உண்மைதான் சார். இதுவரைக்கும் என்னுடைய டிரான்ஸ்பர் எல்லாம் ரிமார்க்கால ஏற்பட்டதில்ல, ரிப்போர்ட்டால தான் ஏற்பட்டிருக்கு. ஐ நோ. ஆனா இப்போ உங்க பேர்ல ஒரு பெரிய ரிமார்க்கே வந்திருக்கேன் சார். ஆத்மநாதன் உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அவர் கட்சி தொண்டனை குற்றவாளின்னு சொல்லி கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சு போச்சுங்கிறதுக்காக திருட்டையே பழப்பா நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை ரிலீஸ் பண்ணி ஆசை நாயகியா உங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க. அரசியல்வாதி ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு அடைக்கலம் கொடுத்தா அதுக்கு பேர் அனுதாபம். ஆனா ஒரு போலீஸ்காரன் ஒரு பொண்ணு மேல அனுதாபப்பட்டு அடைக்கலம் கொடுத்தா அதுக்கு பேர் ஆசை நாயகியா? இப்படித்தான் முடிவு பண்ணி ஆத்மநாதனே ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. முடிவு பண்றதுக்கு அவர் யாரு சார்? தங்களோட பிரதிநிதியை அவர்தான் ஜனங்களே முடிவு பண்ணி அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஐயா. அது பார்லிமெண்ட்டுக்கு தான் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட் அந்த பார்லிமெண்ட்டுக்கு அடக்கம் ஐயா. கடல்ல அலைகளுக்கு தகுந்த மாதிரி கட்டுமரம் போனாதான் கரையை போய் சேர முடியும். அதே மாதிரிதான் அரசாங்கத்துல இருக்கிறவங்க அனுசரிச்சு நடந்துகிட்டாதான் நாம வாழ முடியும். வாழணுங்கிறதுக்காக நான் இந்த போலீஸ் உத்தியோகம் பார்க்கல சார். இந்த போலீஸ் உத்தியோகத்துல சேவை பண்ணணுங்கிறதுக்காக வாழ்றேன். உனக்கு நிலைமை சாதகமா இல்ல. சோ ஆத்மநாதன் கொடுத்த ரிப்போர்ட் படி ஒரு குற்றவாளியை நீ ஆசை நாயகியா காரணத்துக்காக உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன். உங்க உத்தரவால இந்த உடுப்புகளை தான் மாத்த முடியும், என் உணர்ச்சிகளை மாத்த முடியாது. அநியாயத்துக்கு பரிசு, நியாயத்துக்கு தண்டனைங்கிறது நீடிச்சா சாதாரண ஜனங்க கூட சட்டத்தை மதிக்க மாட்டாங்க டிஎஸ்பி சார். வாப்பா வா, தலைவரை பார்க்க வந்தியாக்கும். உத்தியோகம் இருக்கும் போதே வந்திருந்தா உயர்வு கிடைச்சிருக்கும். போனதுக்கு அப்புறம் வந்திருக்கியே. காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கண்ணா பின்னான்னு தெரிஞ்சியே. இப்ப உத்தியம் போச்சே, என்ன பண்ண போறேன்? அவருக்கு என்னப்பா, வீட்டுல ஒரு வயசு பொண்ணு வச்சிருக்காரு, வேலை இல்லைன்னா வேற வழியில சம்பாதிச்சுக்கிறாரு. பொய்ய சொல்லி பொம்பளைய வச்சு பொழப்பு நடத்துறவ நீ, நான் இல்ல. ஊருக்கு வேணும்னா நீ தலைவனா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு திருட, மோசடி பெருவழி. என்னடா சொன்ன? செண்பகவல்லிக்கு எனக்கு தப்பான உறவு இருக்குன்னு நீ கொடுத்த கம்ப்ளைண்ட இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ வாபஸ் வாங்குற. இல்ல வாங்கலன்னா என்னடா பண்ணுவ? குள்ள நெறி வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க உன் குரல் வழியை நெரிப்பேன். கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு எத்தனையோ குடும்ப பெண்களோட கற்ப அடிச்சிட்டு போலித்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உன்னை ஒழிப்பேன். உனக்கு ஒத்தாசை பண்ண எவன் வந்தாலும் அவனையும் அழிப்பேன். என்ன பேசுற விவசாயம்? விடுங்க மாஜிஸ்ட்ரேட், குறைக்கிற நாய் கடிக்கவா போகுது? அதானே. நான் குலைக்கிற நாயா பாயிர புலியான்னு போக போக தெரியும்டா. ஞாபகம் இருக்கா அந்த புளியம்பட்டி சம்பவம்? அதை இந்த ஊர் உலகம் மறந்துடலாம், நான் இன்னும் மறக்கலடா. ஜாக்கிரதை. நீங்க தானே அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது? ஆமா. நீங்க தானே அந்த கொலை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது? எஸ். டாடி, என்னம்மா? என் ஃப்ரெண்ட காணோம். காணுமா?
நம்ம டிஎஸ்பி. ஹலோ, many many happy returns of the day. Thank you DSP. வரேன். பையத்துக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்கணும். தலைவா, நேரமாகல கேட்க விட்டுங்க. தலைவர், தலைவர், மக்கள் தலைவர், இன்பத்தின் திப்பு சுல்தான், நமது தலைவர். வணக்கம் சார். ஓ, நீயா? மாலையை கீழே ஹால்லே போட்டுக்க வேண்டியதானே? அது எப்படிங்க? அங்க 1000 பேர் மாலை போடுவாங்க. 1000தோட 1001 ஆயிடக்கூடாது இல்லையா? இந்த மாலைக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி மறைஞ்சு நின்னுட்டு இருந்தேன். சரி சரி, சீக்கிரம் போட்டு போ. நான் உங்களுக்கு இப்ப போட போறது இல்லைங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க செத்து விழ போறீங்க. உங்க பணத்துக்கு போடலான்னு வச்சிருக்கேன். பணத்துக்கா? ஏய், நீ என்ன சொல்ற? புளியம்பட்டி கிராமம் தெரியுமா? என்ன? புளியம்பட்டி கிராமமா? தெரியும். அந்த கிராமத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள். வணக்கங்க. பொன்னுசாமி, எனக்கு வேண்டிய ஆபீசர்கள்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவாங்க. சரிங்க. அவங்க கொஞ்சம் ஜாலியான ஆளுங்க, இங்கதான் தங்குவாங்க. அதனால நீங்க நல்லா தங்கிட்டீங்க. நீ என்ன பண்ற? நல்ல மேயிற வெடக்கோழியா பார்த்து புடிச்சு அடிச்சு ஆபீசர்களை அசத்திடுற. உடனே செய்யறேங்க. சரி. பொன்னுசாமி பொண்ணாமா நீ? நல்லார் நல்லார். உன் கூட்டாளிகளுக்கு விருந்து வைக்கிறதுக்காக அந்த அர்த்த ராத்திரியில எங்க அப்பா புடிச்சிட்டு வந்த கோழிய எங்க அம்மா சமைச்சாங்க. என்ன டேஸ்ட்! செட்டி நாட்டு பாகம் தெரியுது. நம்ம சம்சாரம் கூட செட்டிநாடு தாங்க. நினைச்சேன், சாப்பிடும் போதே நினைச்சேன். சமைச்ச கைக்கு காப்பு போட வேணா? பொன்னுசாமி, ஒண்ணு செய். சொல்லுங்க ஐயா. கூட்டிட்டு வந்து. சரிங்க. நீ காப்பு போடத்தான் கூப்பிடுறேன்னு நினைச்சு எங்க அப்பா எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நீ என்னமோ அந்த ஆட்டக்காரி மோகன் அவ அப்படி பார்த்தா நல்லா இருக்கும். நீங்கள இவள அப்படி பார்த்தா நல்லா இருக்கும்ல? அன்னைக்கு நீ வீசி எரிஞ்ச குழந்தைதான் இன்னைக்கு உன் முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறேன். என்ன கொண்டுடா, என்ன கொண்டுடா, என்ன கொண்டுட்டீனா போலீஸ் உன்னை சும்மா விடாது. நான் உன்னை சுட்டு கொண்டுட்டேன், நான் தான் கொன்னேன்னு சொன்னா கூட போலீஸ் என்ன நம்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சோத்துக்கு வழி இல்லாம ஜெயிலுக்கு போறவன திட்டம் போட்டு நான் போலீஸை ஏமாத்தி வச்சிருக்கேன்.